ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஜவ்வரிசி கீரை வடை. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப் ஜவ்வரிசி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கீரை, எந்த கீரை இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி என்கிட்ட சிகப்பு முளைக்கட்டின கீரை இருந்துச்சு. அந்த முளைக்கீரை யூஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி வடை போட்டிருக்கோம். ஒரு தேக்கரண்டி சீரகம், ஒரு தேக்கரண்டி சோம்பு, ஒரு 5 மிளகு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவு பெருங்காயம், ஒரு செட்டிகை மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு தேக்கரண்டி சோம்பு, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் 5 தேக்கரண்டி கடலை மாவு. ஏன்னா நான் கடலை மாவு எதுக்குன்னா அந்த கட்டியான கன்சிஸ்டன்சிக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 தண்ணி போல் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்து பிறகு இது ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடும். அப்போ நீங்கள் நார்மலாக எப்படி வடை போடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சு வடை ஸ்டிம்மில் வச்சு வடை போட்டு எடுத்துருங்க. நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் லேயர் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக அந்த சீஸி லுக்கில் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. பசங்க கீரை சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.